ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் போட்டி கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க. நான் போட்டியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வாழைத்தண்டு போட்டு தான் செய்ய போகிறேங்க. வாழைத்தண்டையும் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு போட்டு ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி எல்லாத்தையும் நல்லா அரிஞ்சு போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 4 முந்திரி, புதினா மல்லி கொஞ்சமாக, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை வகையெல்லாம் போட்டுட்டு அரிஞ்சு வச்சுருக்க வாழைத்தண்டையும் போட்டி கறியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கறி வேக வச்ச தண்ணியும் ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு கலக்கி விட்டுட்டு நல்லா குழம்பு கொதிக்கக்குள்ளே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான போட்டி கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.